அமைச்சர்கள் போட்டியிட தொகுதியெல்லாம் வந்து கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்க தொகுதி கூட அமமுக ஒதுக்கிட்டாங்க. இப்போ என்ன அவன் சரியில்லைங்க. செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு ஒருமையில் பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 165 பேர் 175 பேர்ல பழையவர்கள் பெரும்பகுதியாக 60 பேர்கள் மட்டும்தான், 100 பேர் எல்லாம் பழையவர்கள் தான் இருக்கிறார்கள். கலந்து இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எனவே ஒரு நல்ல வேட்பாளர் பட்டியல் இந்த அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி 200 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்றாரு. அது என்ன பாக்கி 34 இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஏன் பாக்கி 34 இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. அவரை அது சொல்றாரு, அது அவருடைய ஆசை. ஆனால் நடைபெற போவதில்லை. திமுக தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி. இந்த கூட்டணிகளுக்கு அதிக தொகுதியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. மகா கூட்டணி மிகப்பெரிய மகா கூட்டணிங்கிற போது அனைவரையும் விட்டுவிடாமல் இந்த கூட்டணியிலே இணைத்து அவர்களுக்கெல்லாம் சம வாய்ப்பு தந்து இந்த கூட்டணி அனைத்து செல்கின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு பெருமை தானே தவிர அதில் ஒன்றும் இது இல்லை. விஜய் பிரச்சாரத்துக்கு அரசு தான் தடை விதிக்குது அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போயிருக்காரு. எது வந்தாலும் யாரும் வாழ்த்த மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது குறை சொன்னால் அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் அவரை போய் தடுக்க போகிறோம்? நீங்கள் தேர்தல் அறிக்கை இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கொடுக்க போகிறார். தலைவர் அறிவிச்சிட்டாங்களே நேற்று. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிடுறாங்க. நம்ம மேற்கு தொகுதிக்கு புதிய திட்டங்கள் தேர்தல் அறிக்கை கேட்டிருக்கான், நிறையா கேட்டிருக்கான். ஏற்கனவே செஞ்சுருக்கான், உங்களுக்கே தெரியும். இன்னும் அந்த தொகுதியை மேற்கு தொகுதி மட்டும் இல்லை, திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, டெல்டா பகுதி முழுவதுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து நானும் தலைவரால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் பாடுபடுவோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் முக்கியம். திருச்சி 2வது தலைநகரமா அறிவிக்கிற வாய்ப்பு இருக்கா சார் தேர்தல் அறிவிக்க? இல்லை, கேட்டால் அவங்க சொல்கிறது எப்படி வாய்ப்பு, நிதிநிலை இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன நிறையா இருக்குது, விஷயம்லாம் இருக்குது. அது கொடுக்குறாங்களா என்ன காலப்போக்கில் அது நடக்கும். இந்த அதிமுக வந்து முக்கியமான தலைவர்கள், அதாவது அமைச்சர்கள் போட்டியிட தொகுதியெல்லாம் வந்து கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் தொகுதி கூட அமமுக ஒதுக்கிட்டாங்க. இப்போ என்ன அவன் சரியில்லைங்கய்யா நீ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.